இது டியூஸ்டே மார்னிங் காலையில் வீட்டில் சாமி கும்பிட்டு கிச்சனில் வந்து தசங்க பவுடர் ஏற்றி வச்சிட்டேன். தசங்க பவுடர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ சாம்பிராணியே குறைஞ்சிருச்சு. அந்தளவுக்கு இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா பூஜை ஸ்டால்லையுமே இது கிடைக்கும். காலையில் நிலனுமே என் கூட சேர்ந்து எழுந்துட்டான். அவனை கவுண்டர் டாப்பில் உட்கார வச்சுட்டு அப்படியே சைட்லேயே சமையல் வேலையெல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டெல்லாம் ராஜ்மா ரெடி பண்ணி கொடுத்தா 2 பசங்களுமே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா தாளிச்சிட்டு அதே மாதிரி தேங்காய் பூவை வந்து மிக்சியில் போட்டு க்ரஷ் பண்ணி சேர்த்துறது. இப்படி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா 2 பேர்த்துக்குமே ரொம்ப பிடிக்குது. நல்லா சாப்பிட்டுக்கிறாங்க. எப்படியோ சாப்பிட்டா நம்மளுக்கு சரி அவ்வளோதான். இதோட தேங்காய் பூ அதிகமாக சேர்க்கும் போல பார்த்திங்கன்னா நார்ச்சத்து வந்து நல்லா குழந்தைகளுக்கு கிடைக்கும். லஞ்சுக்கு வந்து முள்ளங்கியும் சவுச்சவும் போட்டு சாம்பார் பண்ணியிருந்தேன். அதில் ரைஸ் பேக் பண்ணிவிட்டு வாழைக்காய் ஃப்ரை இதோட வந்து ராஜ்மா வந்து ஸ்நாக்ஸ்க்காக பேக் பண்ணியிருந்தேன். இன்னொரு பாக்ஸில் நட்ஸ் லட்டு வந்து பேக் பண்ணியிருந்தேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பச்சரிசியில் வந்து பொங்கலும் இதோட வந்து சாம்பாரும், அதுக்கப்புறம் வெள்ளைச்சோளம் நனைய வச்சுருந்தேன். சரி நைட்டுக்கு பணியாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே அரைச்சி ரெடி பண்ணியாச்சு.